வாய்ப்புகளும் சந்திப்பாங்க. இதே சனி 3ஆம் இடமான கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதிகம் கடல் பிரயாணம் விரும்புவாங்க. இப்போது ஒரு ஃபிஷர்மேனாக இருப்பாங்க. அவங்க முயற்சி பண்ணி பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்போது சாதாரண ஒரு படகோட்டியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் கிடைக்கிறதும் குறிப்பாக சனி திசையில் உங்களுக்கு நல்ல யோககரமாக இருக்கும். ஒரு சிலர் இந்த சாராய கடைகளை கூட ஆரம்பித்து அது மூலியமாக அவங்க லாபம் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தவறான வழிகளில் சம்பாதிக்கிறதும் அவங்களுக்கு இது சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம், அதுபோல் ஹோட்டலில் கூல்ட்ரிங்க்ஸ், கூல் பார், இது மாதிரி விஷயங்களில் நிறைய பேருக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். அதை பிஸ்னஸாக எடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதே சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது சிம்மத்தில் இருக்கும்போது, அது அவருக்கு ஆகாத வீடு. அங்கே சனி பெருசாக செயல்பட மாட்டார். இருந்தாலும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனினால் ஓரளவுக்கு பொருளாதார மேன்மை இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். குழந்தைகள் அப் டு 10th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க. ஸ்கூல்லலாம் ரேங்க் எடுக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகளும் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வண்டியோட பழுதாகக்கூடிய சூழல், அரசாங்கத்துலேருந்து சரியான நேரத்தில் சில சப்போர்ட் கிடைக்காமல் போகக்கூடிய சூழலும் இருக்கும். சனி முழு பலனை தரமாட்டார். சில பிரச்சனைகள் கொடுத்து தான் அவர் பலனை கொடுப்பார். இதே சனி 5ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சில தடங்கள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இருந்தாலும் புதனுடைய வீடாக இருக்கிறது, புத தசையும் சனி தசையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக அந்த சனி புக்தி வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணம் ஏற்படும். குடும்பத்தில் பொருளாதார மேன்மை, வேலையிலையும் வெற்றியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். சனி 6ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது இவங்களால கடன்லேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும். இதனால் இவங்க கடன் ஏதோ வாங்கியிருந்தாங்க, அந்த பீரியடில் அவங்களால கடனை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழல் இருக்கும். கடன் மூலியமாக இவங்களால் ஒரு வண்டி வாங்குறதோ ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். அதுபோல் கடன் சில நேரங்களில் கட்ட முடியலன்னா கூட இவங்களால் பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டாங்க, எப்படியாவது தப்பிச்சிடுவாங்க. சனி 7ஆம் இடமான ரிச்சிகத்தில் இருக்கும்போது அது தனக்கு பிடிக்காத வீடு. இருந்தாலுமே அங்கே திக்பலம் அடையக்கூடிய சனி திருமணத்தில் தாமதம் ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். கரெக்டாக திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சனி திசை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப டிலே மேரேஜ். அந்த நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் கூட சரியான நேரத்தில் நடக்காது. அப்படியே நடக்கும்போது அது டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும்.